சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. சத்துரு நம்மை சோதிக்கும்படி ஆண்டுடைய உத்தரவோடு வருவான். ஆனா அவனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவனை சோதிக்க விட்டா கூட இயேசு கிறிஸ்து உன்னை கைவிடாதபடி உன்னை தாங்கி பிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா நீ அவருடைய கரத்துல, நாம் அவருடைய கரத்துல இருக்கிறபடினால் அவன் நம்மை சோதித்தா கூட அவருடைய கரத்துல இருக்கிறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். ஆனாலும் கேளுங்க, வேதம் சொல்லுகிறது, ஜெபத்துல பிசாசின் சோதனைக்கு என்னை விலக்கி காத்தல்லும் ஆண்டவரே சொல்ல போது கர்த்தர் விலக்கி காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் கேட்போம், ஆண்டவரே எல்லா விதமான சோதனைக்கு எங்களை விலக்கி காத்தல்லும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். God bless you. Have a wonderful day.